ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அது வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வெண்டைக்காய் சாம்பாரும் தட்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் பாசிப்பருப்பில் தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய சாம்பார். ஒரு பாத்திரத்தில் முதல்ல பருப்பு போட்டு கழுவிக்கலாம். குக்கர்லாம் வைக்க போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். இதை கழுவி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் பொரியலுக்கு காயெல்லாம் வெட்டிக்கலாம். அப்புறமா நம்ம சாம்பார் போடுறதுக்கு வெண்டைக்காயும் கட் பண்ணி வறுத்துக்கலாம். வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் சாம்பாருக்கு எடுத்திருக்கேன். நம்ம 1/4 கிலோ வெண்டைக்காய் போட்டாலே கம்மியாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் வதக்கி வரப்போ வெண்டைக்காய் கம்மியாயிரும். அதனால ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு போடுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கால் கிலோ தட்டைக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள். 1/4 கிலோ தட்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியிருக்கோங்க. தட்டைக்காயில் இருக்க அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் நார் இருக்கும். நாரெலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைஸில். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துட்டோம். பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் வெண்டைக்காயை வறுத்து எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் வறுத்துடலாம். வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க அந்த வலுவலுப்பு போகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அந்த நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும். இந்த போல் இல்லைன்னா சாம்பாரே கெட்டு போயிடும். ஒரு மாதிரி நூலாக சாம்பார் ஃபுல்லும் ஆயிடும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். வெண்டைக்காய் வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். அதுக்குள்ளேயும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கணும். ரொம்ப குலைவாக மைய வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் பருப்பு வெந்திருக்கணும். நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி கடைஞ்சி விட்டிங்கன்னா கடைஞ்ச மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் பருப்பு மற்ற வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக கடைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப மைய கடையக்கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே போல் வேக வைக்கிறதும் ரொம்ப மைய வேக வைக்கக்கூடாது. கடையிறதும் ரொம்ப மை போல் கடையக்கூடாது. இப்போ இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய். இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 2 ஒரு 3. இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, வெந்து வத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருவோம். தேவையான உப்பு. சாம்பாருக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பாருக்கு நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டுமே போட்டு கூட இந்த மாதிரி ஒரு சாம்பார் பண்ணலாம். மிளகாத்தூள் இல்லாமல் வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு நீங்கள் இது செஞ்சிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டான அளவுக்கு சேர்த்தாச்சு. சாம்பாரை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த 5 நிமிஷத்துலேயே அந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது இல்லையா? அதனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த குழம்பு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இதில் பெருங்காயம்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம சாம்பார் தூளில் பெருங்காயம்லாம் கலந்து தான் இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா பெருங்காயத்தூள் போட தேவையில்லை. இப்போ சாம்பாரில் ஊற்றிக்கலாம்.
சாம்பாரை தாளித்த உடனே இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போ அந்த மனம் வந்து வெளியில் வராது. அந்த தாளித்த மனம் அப்படியே இருக்கும் சாம்பாரில் நம்ம ஊற்றி சாப்பிட்றப்போ. அதனால அப்படியே உடனே மூடி வச்சுருங்க. அந்த ஆவி பறக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியில் வர விடாமல் மூடி வச்சுருங்க. கரெக்டாக மூடிய பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ எந்த பொருள் தாளித்தாலுமே அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மனம் அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. அவ்வளோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதம்லாம் வச்சுட்டு மற்ற பொரியல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வச்சு விட்றலாம். சாப்பாடுக்கு தேவையான உப்பு, சாப்பாடையும் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம காய் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசமும் பண்ணணும் இல்லையா, அதனால சாப்பாடை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வதக்குனா அதே பேன் தான். ஏன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதனால தான். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு குட்டி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துலாம். தட்டைக்காய், இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க. காராமணி காயின்னு சொல்லுவாங்க, தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பீன்ஸ் கேரட்லாம் வேகிற மாதிரியெல்லாம் அந்த காய் வந்து வேகாது. அதுக்காக ரொம்ப நேரம் ஆகும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா காயும் முங்காத அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பொரியலோ வறுவலோ வேக வச்சுட்டா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா தான் ஒன்று போல் வேகும். அதனால அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது. இந்த தண்ணி கொஞ்சமாக இருக்கிறப்பவே நம்ம இதில் கொஞ்சம் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருக்கா. காயும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை கலந்து விட்டுறலாம். அந்த தண்ணி லைட்டாக இருக்கிறப்பவே கொஞ்சம் மசால் தூள், இந்த மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த மசால் வடையும் வெந்து இந்த வாடையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இந்த தண்ணி லைட்டாக இருக்கிறப்பவே நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும், அந்தளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சாம்பார் பண்ணியிருக்கிறதுனால இதில் தேங்காய் போட்டு பொரியல் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் மிளகாத்தூளும் கரம் மசாலாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பொரியலாக வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் போடாமல் வெறும் தேங்காய் துருவலை மட்டும் நீங்கள் தூவி இறக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திருச்சு பார்த்திங்களா. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம்லாம் தட்டி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இதை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பூண்டு பல் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பூண்டு பல்லை போட்டு தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. அதுக்கு அடுத்து புளி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி எடுத்துகிட்டு அந்த சக்கையை எடுத்து போட்டுடலாம். புளி கரைச்சாச்சு. ரசத்துக்கும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, வெங்காயம் பொரிஞ்சதுமே ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதை வதக்கியாச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு அரைச்சதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சோலையே அதை சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடுவோம்.
வதக்கிட்டு அடுத்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. நீங்கள் தண்ணி சேர்க்கறது வந்து உங்கள் புளிப்பை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய புளிப்பு காரம்லாம் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எனக்கு வந்து புளிப்பு காரம்லாம் சரியாக இருக்குது, அதனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். ரசமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும், இறக்கிக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், வெண்டைக்காய் சாம்பார், காராமணிக்காய் பொரியல், ரசம், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இது போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாம்பார் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே சாப்பிட்ற போல் சாம்பார் டேஸ்ட் இருக்காது. இது நல்லா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு தடவை இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாமே அப்படின்னு தான் செய்வீங்க. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், அந்தளவுக்கு ருசியாகவும் இருக்கும். அதே போல் காராமணிக்காயும் அப்படி தான். சாம்பாருக்கு வந்து நம்ம பொரியலாக பண்ணாமல் கொஞ்சம் காரசாரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் போட்டு நான் பிரட்டி எடுத்திருக்கேன். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எச்சி ஊறுது. அவருக்கு இந்த வெண்டைக்காய் சாம்பார், அவருக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார் இது, அதனால நிற்கிறாங்க சீக்கிரமே. இப்போ சாப்பிட்றதுக்கு போகலாம். இந்தாங்க, நீங்கள் இதை இப்படியே சாப்பிட்டுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா.